நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னாச்சு லக்ஷ்மி? நீ போன்ல பேசுறத கேக்கும்போது அங்க ஏதோ குழப்பம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இப்ப என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. ராஜு தான். ஹலோ ராஜு, என்னாச்சு? நாங்க இங்க எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மஹியனா, எல்லாம் சொதப்பிடுச்சு. என்னடா சொல்ற? ஏன் பைரவம் வரல? வந்தாங்க, எல்லாமே நாம நினைச்சபடியே நடந்துச்சு. ஆனா கிருஷ்ணாவை பைரவன் வண்டியில உட்கார வைக்கிற அந்த நேரத்துல அச்சுமாமா வந்துட்டாரு. கடைசி நிமிஷத்துல. அச்சுமாமாவா? அந்த அழியதுக்கு அங்க வந்தா? எனக்கு தெரியல, அம்மா தான் அனுப்பியிருக்காங்க. அப்புறம் என்ன ஆச்சு? அச்சுமாமா ஆட்டோல தான் வந்தாரு. அதே ஆட்டோல அவளை ஏத்திக்கிட்டு போயிட்டாரு. என்னடா சொல்ற? அச்சுமாமாவா? அம்மா அவரை அனுப்பி வச்சுன்னு சொன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணி வச்சிருக்க? அறிவு இருக்கா உனக்கு? டேய், அந்த நேரத்துல நீ எனக்கு போன் பண்ணி விஷயத்தை சொல்லிருக்கலாம்ல. இப்ப என்கிட்ட கோவப்படாதீங்க. உங்களுக்கு கால் பண்ணி என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனமா? நீயும் பைரவனும் என்ன பண்ணிருக்கணும் விஷயத்த நான் சொல்லிருப்பேன். அப்படின்னா இப்ப சொல்லு, என்ன பண்ணணும்னு. அச்சுமாமா ஓரமா நிக்க சொல்லிட்டு நீயும் கோபியும் சேர்ந்து அந்த பொண்ணை வண்டியில ஏத்தி கூட்டிட்டு போயிருக்கணும். அச்சுமாமா எல்லாத்துக்கும் தயாரா தானே வந்தாரு. அப்ப பைரவ ஆளுங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அச்சுமாமாவுக்கு 4 அறை விட்டுட்டு அவரை வந்த ஆட்டோவிலே திருப்பி வீட்டுக்கு அனுப்பியிருக்கணும். இதை பண்றதுக்கு உங்களுக்கு இன்னொரு ஆள் சொல்லி கொடுக்கணுமா? அப்புறம் அச்சுமாமா ஸ்ட்ரெயிட்டா போய் அம்மா கிட்ட சொல்லிடுவாரு. அம்மா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. யார் இங்க வந்தது எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. நானு, மஹியனா, ஸ்ரீகுட்டி எல்லாருமே ஜெயிலுக்கு போக வேண்டியதா இருக்கும். அப்புறம் நாளைக்கு ஜித்துக்கு கல்யாணம் நடக்குமா? ஏடா, உனக்கு இப்ப வேற ஐடியாவே தெரியலையா? அச்சுமாமோட கைய காலை உடைச்சு லாக் பண்ணி வீட்டுக்குள்ளே தள்ளிட்டு அந்த பொண்ணை அவன் கூட அனுப்பியிருக்க வேண்டியதானே? அச்சுமாமா கூட ஆட்டோ டிரைவர் இருந்தானே, அவனை என்ன பண்ணி இருக்கணும்? அந்த ஆள ஆட்டோவோட அப்படியே தண்ணியில தள்ளி அப்படியே கள்ளத்துக்கு போட்டு சாவடிக்க வேண்டியதானே? போலீஸ் பிரச்சனை வந்தா நான் இருக்கல, நான் பார்த்துப்பட எல்லாத்தையும். அட சும்மா ஏதாவது சொல்லாதீங்கண்ணா. அங்க உட்காந்து ஆர்டர் போடுறது ரொம்ப ஈஸி. இங்க ஒரு பெரிய பிரச்சனையை எல்லாரும் ஜெயிலுக்கு போனா நீங்க எல்லாருமே சேர்ந்து என்ன குத்தம் சொல்லுவீங்க? அப்போ நீ பிரச்சனை எதுவுமே இல்லாம சால்வ் பண்ணிட்டேன்னு சொல்ல வர, அப்படிதானே? இனிமே பிரச்சனை இல்லையா? எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்ல மஹியண்ணா. அப்ப என் மூளையில என்ன தோணுச்சோ அதை நான் பண்ணேன். ஆமா, உன் மூளைலாம் ஒரு மூளை இல்லாத உன்னை அனுப்பி வச்சதுக்கு என் மேல நானே கல்ல போட்டுட்டு சாகணும். ஒரு வேலைக்கும் லாய்க்கு இல்லாதவன். ஆமா, அந்த கோபி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவன் மண்டலே களிமந்தா இருக்கா? நீங்க கோவப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. பைரவன் கிருஷ்ணாவை கூட்டிட்டு போயிருந்தா ஜித்து, நாம, ஸ்ரீகுட்டி எல்லாரையும் சேர்த்து இப்ப உள்ள போயிருப்போம். எதுவும் பேசாத, நிப்பாட்டு. அவளை கூட்டிட்டு அச்சுமாமா இப்ப எங்க போயிருக்கா தெரியுமா? தெரியல, ஆட்டோல தான் போயிருக்காங்க. ஓ, ஏண்டா அப்பவே பின்னாடி போய் பார்க்க வேண்டியதானடா?
அந்த ஆள் போலீஸ் ஸ்டேஷன் எங்கேயாவது போயிருந்தா? நாளைக்கு எல்லாரும் உள்ளதான். அவளை கூட்டிட்டு இங்க வந்தா? ச்சே, என்னால முடிஞ்சதை நான் பண்ணிட்டேன், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அப்படியே கிழிச்ச. உன்னால இவ்வளவுதான் சொல்ல முடியுமா? சரியான ஆளா இருக்க. வாயை மூடிட்டு போன வைடா. எல்லா பிளானும் டோட்டலா சொதப்பிடுச்சேன். அச்சம் அம்மாவோட ஆட்டோல ஏத்திட்டு போயிட்டாங்க. இங்க கூட்டிட்டு வந்தா இங்க ஒரு பூகம்பம் தான். தேவையில்லாம அவளாம் ஒரு ஆளு, அவனை நம்பி அங்க அனுப்பி வச்ச பாரு. என்ன இதெல்லாம்? என்ன ஏமாத்த நினைச்சீங்களா? அதெல்லாம் நடக்காது. பைரவா, கடவுளை நினைச்சுக்கிட்டு இப்ப நீ போ. அம்மாக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். உடனே அம்மா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. யாரையா அந்த அம்மா? அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இல்லாம விஷயத்துக்கு வாயா. பைரவா, கிருஷ்ணாவை பாதுகாத்து வச்சிருந்தது எங்க அம்மா தான். அம்மாக்கு தெரியாம தான் கிருஷ்ணாவை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்க பிளான் பண்ணோம். நடுவில் எப்படியோ அம்மாவுக்கு தகவல் தெரிஞ்சிருச்சு. பார்த்தா ஆளையும் அனுப்பி வச்சிருக்காங்க. அம்மாவோட தம்பி, எங்களோட மாமா. மாமா கிருஷ்ணாவை கூட்டிட்டு போயிட்டாரு. மாமா இப்ப எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்லியிருப்பாரு. அம்மா உடனே எஸ்பிக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க. மறையூர்ல இருந்து வந்த பைரவனை விடக்கூடாதுன்னு. 1 மணி நேரத்துல நீங்க மறையூர் போகலன்னா போலீஸ் உங்களை பிடிச்சிரும். கண்டிப்பா. அப்படியா சொல்ற? இருங்கடா டேய். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. பைரவன் திரும்ப வருவான், கிருஷ்ணாவை தூக்குவான். இங்க பாரு, இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் சொல்றேன். இனி அந்த பொண்ணை நானே பார்த்துக்கிறேன். எடுறா வண்டியா. எடுறா வண்டியா. ஐயோ, தப்பிச்சண்டா சாமி. இவங்கிட்டயா ராஜேந்திரா டீல் பண்ண? இவன் மோசமான ஆளா இருக்கான். இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் கொடூரமானதே பார்க்க முடியும். அம்மா எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துகிட்டு இருப்பாங்க. அச்சம்மாமா அம்மா கிட்ட சொல்லியிருப்பாரோ? கண்டிப்பா கோபி, அவர் அம்மா தான் அனுப்பி வச்சாங்க. அப்போ இனி அந்த வீட்டுக்கு வர முடியாது. நான் தனியா இங்கேயே இருந்துக்கிறேன், நீங்க போங்க. எங்க இருந்தாலும் அம்மாவோட கோவத்துல இருந்து தப்பிக்க முடியாது. அம்மாக்கு எப்படியும் தெரிஞ்சிருக்கும்ல உனக்கு இதுல தொடர்பு இருக்குன்னு. ஆமா, அது மட்டும் இல்ல, கிருஷ்ணா கிட்ட கோபி என்ன பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சிருக்கும். என்ன? நான் என்ன பண்ண? ஒன்னும் பண்ணலையா? இந்த காது என்ன எலி கடிச்சதா? ஷேவ் பண்றதுக்கு பிளேடு வேணும்னா பிளேடை யூஸ் பண்ணும்ல. எலக்ட்ரிக்கல் ரேசரை தானே யூஸ் பண்ற. வா. எல்லாத்துக்கும் எவ்வளோ ஆச்சு? 600 ரூபா கொடுங்கண்ணே, போதும். ராத்திரி நேரம் வேற, பெட்ரோல் போடணும். ஒரு லாங்கு ஒன்று போக வேண்டியது இருக்கு. இந்தாங்க, வரேண்ணே. வா. ஏதாவது அவசர வேலை இருந்துச்சுன்னா கூப்பிடுங்க. என் நம்பர் இருக்குல்ல? இருக்கு. அப்போ சரி. வாமா. வா, உள்ள வா. பயப்படாத. பொறுக்கிங்க யாரும் உள்ள வராம இருக்கத்தா. உன்னை காப்பாற்றணுங்கிற எனக்கு அவசியம் இல்லை, எங்க அக்காவுடைய வார்த்தைக்காகத்தான். உண்மையை சொன்னா நீ எனக்கு எதிரி தான், பரம எதிரி. என் பையனை கொலகாரனை மாட்டி விட்டது நீயும் உன் தங்கச்சியும் தான். என்ன வேணா சொல்லுங்க அச்சு மாமா,
அதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. என்ன சொன்னாலும் என்னால தாங்க முடியும். என் துளசி எதுவும் சொல்லாதீங்க. பார்வை இல்லாம கூட கடல்ல குதிச்சு உயிரை விட்டவ, மானங்கிட்ட வாழ மனசு இல்லாம. நான் என்னோட வருத்தத்தை தான் சொன்னேன். நீ ரொம்ப பாக்கியசாலிமா. இல்லைன்னா நான் அந்த இடத்துக்கு கரெக்டாக வருவேனா? பாக்கியம் இருக்கிறதுனால தான் அக்காவுக்கு அந்த நேரம் அப்படி ஒரு சிந்தனை வந்திருக்கு. ஸ்ரீகுட்டி வீட்டுக்கு என்னை அனுப்பி வச்சாங்க. உனக்கு ஆயுசு கெட்டிமா. அந்த பொறுக்கிங்க எல்லாம் அதனால தான் விட்டுட்டு போயிட்டாங்க. அவன் வேணா ஃபோர்ஸ் பண்ணி உன்னை கூட்டிட்டு போயிருக்கலாம். நீங்க தான் காப்பாத்துனீங்க. அந்த நன்றி எப்பவுமே இருக்கும். யாருக்கு வேணும் உன் நன்றி? யார் அந்த பைரவன்? உனக்கு அவனை தெரியுமா? தெரியும். அவன் எங்க இருந்து வந்தான்? மறையூர்ல இருந்து. உனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? என்கிட்ட எதுவும் இல்லை, அப்பா கிட்ட தான். நீ என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிற. ஒளிச்சு வைக்க எதுவும் இல்லை, எல்லாத்தையும் நான் சொல்றேன். எல்லாரும் ஏதாவது விஷத்தை வாங்கி குடிச்சிடலாமா? அம்மாவை ஃபேஸ் பண்றதுக்கு அதுவே பெட்டர். கல்யாணம் நின்னுருமோன்னு தான் எனக்கு பயம். முகூர்த்த நேரத்துல கல்யாண பையன் லாக்அப்ல இருக்க போறான். ஒன்னும் பண்ண முடியாது. அம்மா இந்நேரத்துக்கு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிருப்பாங்க. அண்ணா, நம்ம அந்த எஸ்ஐ கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கலாமா? இல்ல கம்ப்ளைண்ட் ஏதாவது கிடைச்சதுன்னா? வேண்டாம். கம்ப்ளைண்ட் பண்ணலனா கூட அந்த விஷயம் தெரிஞ்சா அதை வச்சு நம்மள பிளாக்மெயில் பண்ணுவாங்க. இல்ல அச்சுமாமா அவளை கூட்டு இங்கே வந்துருவாங்களோ? அவளை முன்னாடி வச்சுட்டு அம்மா ஏதாவது பதில் கேட்டா நம்ம என்ன சொல்றது? எல்லாம் உன் புருஷனால வந்தது. ஒரு விஷயத்துக்கும் லாய்க்கல. லாக் பண்ண ரூமுக்குள்ள ஒரு பொண்ணு தனியா கிடைச்ச உடனே அவர் ஆம்பளை ஆயிட்டாரு. எல்லாத்துக்கும் துணிஞ்ச ஒரு ஆம்பளை கூட இருந்தாங்கல்ல. அச்சு மாமாவை பார்த்த உடனே ராஜு அண்ணனுக்கு தொட நடுங்கிடுச்சுல. கூட உதவிக்கு வந்த ஆளுங்க இங்க வந்திருக்காங்களா இல்ல அங்கேயே தாங்கிட்டாங்களா? கீழே இருக்காரு. எதுக்குடா திருப்பி வந்த? எங்கேயா நாண்டுன்னு செத்துருக்கலாம்ல. இங்க வரதுக்கு அதை பண்ணிருக்கலாமே. அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? நீ எதுவும் பண்ணலையே, அதானே இங்க பிரச்சனை. எதுக்கும் வக்கில்லாதவன். அப்போ நிலைமை அந்த மாதிரி இருந்தது. நீங்க மட்டும் அங்க இருந்திருந்தா அப்படிதான் நடந்திருக்கும். உனக்கெல்லாம் எதுக்குடா இவ்வளவு பெரிய உடம்பு? அச்சு மாமா அடிச்சு 4 சாத்து சாத்திட்டு அந்த பொண்ண பைரவன் கையில ஒப்படைக்க உனக்கு எவ்வளவு நேரம் ஆகிடப்போது? அச்சு மாமா மொபைலை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தாரு. கிருஷ்ணாவை விட்டு கொடுக்கலனா அப்பவே அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாரு. சொல்லலன்னா என்ன? அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த பைரவனை ஃபோர்ஸ் பண்ணியாச்சு அந்த பொண்ணை கூட்டிட்டு போக சொல்லி நீ எடுத்து சொல்லிருக்கலாம்ல புத்தி கேட்டவன. பைரவன் ஒண்ணு வச்சு அச்சு மாமா படுத்துற மாட்டாரு. கேஸ் போலீஸ்னு எது வந்தாலும் எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துப்பேன்ல. மகிழனை இங்க உட்காந்து என்ன வேணாலும் பேசலாம். அந்த நேரத்துல அங்க இருந்து பார்க்கணும். ஏதாவது தப்பு பண்ணி நாளைக்கு கல்யாணம் நின்னு போயிடுச்சுன்னா நீங்க எல்லாரும் ஏன் தலைமையில தாண்டவம் ஆடுவீங்க. கல்யாணம் நடக்குமான்னு இப்ப கூட தெரியல. அச்சுமாமா அவளை கூட்டு ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தா? அம்மாவும் எது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களான்னு தெரியல.
என்ன இருந்தாலும் கல்யாணம் நிக்கிற அளவுக்கு அம்மா எதுவும் பண்ண மாட்டாங்க. அண்ணா போலீஸ் கேஸ் ஏதாவது வந்துச்சுன்னா நான் ஒதுங்கிடுவேன். இந்த யோசனையெல்லாம் எதுவும் எனக்கு தெரியாது, நான் ஒதுங்கிடுவேன். அப்படிலாம் யாரும் தப்பிக்க முடியாது. நீங்க எல்லாரும் தெரியாதுன்னு சொன்னா கடைசியில எல்லாமே ஏன் தலையிலையும் கோபி தலையிலையும் விழுந்துரும். அந்த இடத்துல நானும் கோபியும் மட்டும் தானே இருந்தோம். ஓ, பார்த்து வச்ச கல்யாணம் போய் நாளைக்கு நான் லாக்அப்ல இருக்கணுமா? ராஜுனா உனக்கு மனசாட்சியே இல்லையா? ஏய், மனசாட்சியை பத்தி எல்லாம் யாரும் பேசாதீங்க. பைரவனோட காசுல ஷேரு நீயும் கேட்டல்ல. ஒருத்தர் மேல ஒருத்தர் இப்ப பழி போட்டு எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லா பழியும் ஏன் தலை மேல போடாதீங்க. மாட்டினா எல்லாரும் சேர்ந்துதான். அம்மாவோட பிளான் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுப்போம். நாம எல்லாருமா சேர்ந்து அம்மா கிட்ட போய் கேட்கலாம். கிருஷ்ணாவை விற்க ட்ரை பண்ண முடியல, அதனால அம்மா என்ன பண்ண போறேன்னு. வாய முறா. அந்த நேரத்துக்கு எல்லாத்தையுமே சொதப்பிட்டு இப்ப இங்க வந்து கிண்டல் பண்றியா? இங்க பாரு மாஸ்ரீ, நீ எதுவும் தெரியாத மாதிரி இப்ப அம்மா கிட்ட போ. அம்மா தெரிஞ்ச தெரியாமல ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. அம்மா எப்படி என்கிட்ட இதெல்லாம் சொல்லுவாங்க? எனக்கும் இதுல தொடர்பு இருக்குன்னு அம்மாக்கு தான் இப்ப தெரிஞ்சு போச்சுல்ல. இங்க பாரு ஸ்ரீ, கல்யாணத்தை பத்தியோ முகூர்த்தத்தை பத்தியோ அம்மா கிட்ட ஏதாவது கேட்டுப்பாரு. கல்யாணம் நடக்காதுன்னா அந்த தகவல் அம்மா கிட்ட இருந்து கிடைக்கும். நீ போ ஸ்ரீ. இப்ப அம்மா கிட்ட நாங்க போகாம இருக்கிறது தான் புத்திசாலித்தனமா இருக்கும். அம்மா என்கிட்ட இதெல்லாம் சொல்லுவாங்கன்னு எனக்கு தோணல. போய் பாக்குறேன். ஹலோ, என்ன ஆச்சுதா? கிருஷ்ணா இப்ப என் வீட்டில் தான் இருக்கா. நான் இப்ப என்ன பண்ணணும்? சௌமியாவை அங்க கொண்டு வந்து விடுறேன். கிருஷ்ணாக்கு ஒரு துணை இருக்கணும்ல. அப்புறம் நீ இங்க வந்துடு. நான் அங்க வரணுமா? முதல்ல நான் அங்க வரேன், அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து இங்க வந்துடலாம். நீ ரெடியா இரு. போனை வச்சிடுறேன். அது இல்ல அக்கா. என்னதான் லக்ஷ்மி இங்க நடந்துகிட்டு இருக்கு? ஏதோ ஒரு பெரிய தப்பு நடந்திருக்குன்னு என் மனசுக்கு தோணுது. வெறும் தப்பு மட்டும் தானமா இந்த வீட்ல கொஞ்ச நாளா நடக்குது. அங்க என்ன நடந்ததுன்னு தயவு செஞ்சு எனக்கு சொல்லு. கிருஷ்ணாவுக்கு கஷ்டம் எதுவும் வந்துருச்சா? ஒன்னும் ஆகலம்மா. கடவுள் புண்ணியத்துல அதுக்கு முன்னாடி அச்சுதான் அங்க போயிட்டான். என்னோட பசங்க தான் எனக்கு துரோகம் பண்ணிருக்காங்க. உங்ககிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு. என்ன விஷயம்னு தயவு செஞ்சு சொல்லுமா. கிருஷ்ணாவை அங்க விட்டுட்டு வர சொன்னது ஒரு காரணத்தோட தான். என் பசங்கெல்லாம் சேர்ந்து முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. பைரவன் ஒருத்தன் 4 ரவுடிங்களை சேர்த்துக்கிட்டு ஸ்ரீ வீட்டுக்கு போயிருக்கான். ராஜுவும் கோபியும் சேர்ந்து கிருஷ்ணாவை பைரவன் கிட்ட வித்துட்டாங்க. வித்துட்டாங்களா? கிருஷ்ணாவோட கைய கால கட்டி ஒரு ரவுடி கிட்ட கொடுத்திருக்கான். அதுக்கு அவன் கிட்ட காசு வேற வாங்கியிருக்கான். அதுக்கு வித்துட்டான்னு மட்டும் தானே சொல்ல முடியும். ஸ்ரீகுட்டிக்கு இதெல்லாம் தெரிஞ்சுதான் நடந்ததா? அவ தானே இதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்தாசையா இருந்திருக்கா. கிருஷ்ணா தப்பிச்சு போகாம இருக்கதா யாருமா பொண்ணு அவளை ரூம்ல வச்சு பூட்டிட்டீங்க வந்திருக்கா. அவளை பிடிக்கலன்னா அவளை சொந்த தங்கச்சியா கூட நினைக்க வேண்டாம். ஆனா ஒரு மனித ஜென்மமா அவளை பார்த்திருக்கலாம்ல. அந்த பொண்ண போய் ஒரு மாட்டை விக்கிற மாதிரி
நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு உழைச்சி 3 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கேன். ஆனா ஒரு சின்ன பொண்ண வித்தா இவனுங்க காசை சம்பாதிக்கணும். பசங்களை பத்தின பெருமையான விஷயம் கேட்க ஒரு தாய் கொடுத்து வச்சிருக்கணும் லக்ஷ்மி. எனக்கு அந்த குடுப்பனை இல்லாம போச்சு. இப்ப உனக்கும் இந்த மாதிரி ஆயிடுச்சேம்மா. நான் கொஞ்சம் அச்சுதன் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். அவளுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லணும். சௌமியாவை அங்க விடணும். அப்புறம் அச்சுதனை இங்க கூட்டிட்டு வரணும். அவ அங்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி நின்னுட்டு இருப்பா. ஈஸ்வரா, என்னென்ன நடக்க போகுதோ. சௌமியா, சௌமியா. சொல்லுங்க ஆண்டி. அம்மாடி, நான் கொஞ்சம் வெளியே போறேன். நீ என் கூட வர முடியுமா? வருவியா? நான் எங்க வேணா வரேன் ஆண்டி. வீட்ல சும்மா தானே இருக்கேன். வா. எங்க போறீங்கக்கா? நான் சௌமியா கூட்டிட்டு கொஞ்ச தூரம் போயிட்டு வரேன். என்ன இடம்க்கா? வந்து சொல்றேன். என்னன்னு சொல்லுங்கக்கா. விஷயம் தெரிஞ்சாதான் இவளை என் கூட அனுப்பிவியா? இல்லக்கா, சும்மா தான் நான் கேட்டேன். நான் போயிட்டு வந்துட்டு சொல்றேன். உன் வீட்ல போனுக்கு என்ன ஆச்சுன்னு சொன்ன? அவுட் ஆஃப் ஆர்டர். அந்த பொண்ணு கிருஷ்ணாவை நீ சேஃபான இடத்துல தானே வச்சுட்டு வந்த, சரிதானே? ஆமா. இங்க பாருடி, அவ ஏன் வயித்துல பிறக்கல, ஆனாலும் அவ போன் தங்கச்சிதான். உறவுன்னு சொல்றது ரத்த சம்பந்தப்பட்டது. சொத்து காசு பணம்லாம் அப்புறமா தான் வரும். மீதிய நான் திருப்பி வந்து சொல்றேன். நான் அடிச்சது எதுக்குன்னு வாங்கினவளுக்கு புரிஞ்சிருச்சு. நீ வாமா. என்ன ஸ்ரீமா பிரச்சனை? உங்களோட புருஷன் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அம்மா சொல்ற பேச்செல்லாம் கேட்டு ஆடுறது தானே அவரோட வேலை. அதுக்கு கிடைக்கிறது எதுவா இருந்தாலும் அதை வாங்கி தின்னுட்டு வாயை மூடிட்டு அமைதியா இருக்க முடியாதா? அதுக்கும் மேல அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு இந்த பசங்களெல்லாம் தோக்கடிச்சு அவமானப்படுத்துவேன்னு அவர் சபதம் எதுவும் எடுத்திருக்காரா என்ன? என்ன ஸ்ரீமா இப்படி சொல்ற? அவர் இது வரைக்கும் உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சிருக்காரு? துரோகத்தை தவிர அந்த ஆளு வேற என்ன செஞ்சிருக்கான்? சரிதாம்மா, உங்க பார்வையில அதுதான் பெரிய குற்றம்னு நினைக்கிறேன். பாம்புக்கு பால் ஊத்துன மாதிரி ஆயிடுச்சுங்க நிலைமை. அவர் இப்படி பண்ணுவாருன்னு நாங்க எதிர்பார்க்கல அத்தை. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.